உடனே கூட்டு வாப்பா. கண்டிப்பா வரேன். ராகவா. ஐயா மெதுவா, என்னையாச்சு? கடவுள் கண்ணை திறந்துட்டாப்பா. நான் அவனுக்கு கண்ணீராட செய்த அபிஷேகம் வீண் போகல. என்னையா சொல்றீங்க? சின்னையா கிடைச்சிட்டாருங்களா? என்ன தாத்தா தாத்தான்னு ஆசையா கூப்பிடுறதுக்கு என் பேத்தி வந்துகிட்டே இருக்கா. ஆனா என் பேத்தி மட்டும்தான் வர்றா. ராமுவும் சீதாவும் இல்லை. இப்ப நான் சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு எனக்கே புரியல. ஐயா, கடல்ல தத்தளிச்சிட்டு இருந்த உங்களுக்கு ஒரு கப்பல் கிடைக்கலனாலும் ஒரு சின்ன தோணி கிடைச்சதா நினைச்சு சந்தோஷப்பட்டுங்க. உங்களை பாக்குறதுக்கு ஆசையா பேத்தி வந்துகிட்டு இருக்கா. இந்த நேரத்துல நீங்க அவளை கண்ணீரால வரவேற்க வேண்டாங்க. இல்ல இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா இப்ப குமுதா தான் இல்ல. ஏன் பிரார்த்தனை பலிக்கணுங்கிறதுக்காக காசிக்கு போயிருக்கா. அதனால என்னங்க, தந்தி கொடுத்து உடனடியா வரவழைச்சிட்டா போச்சுங்க. நான் கட்டி விடுறேன். நீங்க ஏன் வீணா வெளியில் நின்றுகிட்டு இருக்கீங்க? வர்றவங்க வரமாட்டாங்களா? வா ஷீலா, வா. வா ஷீலா, வா. ஷீலா, உங்க தாத்தா, நீ பேத்தி, உங்க அப்பா இல்ல, உங்க அப்பாவோட அப்பா தாத்தா. தாத்தா. நான் தான் தாத்தா. தாத்தா தாத்தா. உள்ள வாமா, வாமா, வா. ஹீரோ டேப் ரெக்கார்டர் என்டர்டைன்மெண்ட் ஞாபகத்திலே இருக்கட்டும். வாமா. ஐயா, ஒரு காலில் தான் ஷூ. அதான் நொன்றாளா? இங்க கொடுங்க ஐயா. இது உங்க அப்பா. அப்பா. இது உங்க அம்மா. அம்மா. அப்பா அம்மா. அப்பா அம்மா. அப்பா அம்மா. அப்பா அம்மா. மிஸ்டர் ராஜசேகர். யாரு? உங்க பேத்தி வந்த உடனே இந்த உலகத்தையே மறந்துட்டீங்க. கூட்டிக்கிட்டு வந்த என்னையே மறந்துட்டீங்களே. இல்லப்பா, நான் மறக்கல. நீ செய்த உதவியை மறக்கவே மாட்டேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, தரேன். இப்ப நீங்க சொன்ன இந்த வார்த்தைகளே பல கோடிக்கு சமம். ஆனா வெறும் வார்த்தைகளை வாரிட்டு போக முடியுமா? அதனால வாங்கிட்டு போறேன். அப்புறமா வரட்டுமா? குட் நைட். குட் நைட். ஓடா ரஸ்கல், துடிக்காதடா. மாயில்லா ஜீவன்களுக்கு வக்காலத்து வாங்கணும்ல நீ. அதனால தான் உன்னையும் இந்த கூண்டுக்குள்ள அடைச்சி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை. போடா. மை டியர் ஹீரோ, உன்னை மூட்டை பூச்சி மாதிரி நசுக்க என்னால முடியும். அப்புறம் ஏன் இன்னமும் கொல்லாம இருக்கேன்னு பாக்குறியா? ராஜசேகர் சொத்து என் கைக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும். சொத்து கிடைச்ச உடனே
அம்மா, நீங்களா? என்னால காட்டுல சின்னையாவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க பொண்ணு ஷீலாவை கூட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆமா, இவங்க எல்லாம் யாரு? நம்மளை ஏன் இப்படி அடைச்சு வச்சிருக்காங்க? இவங்கெல்லாம் யாரு? ரஞ்சன், நீங்க ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களா? என் கணக்க தீக்காத வரைக்கும் உங்களை விட்டு எப்படி போவேன்? உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை தான் அப்பவே கொடுக்க சொல்லிட்டேனே. கொடுத்தாங்க. ஆனா இங்க நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிச்சை போடும்போதுதான் நம்ம இஷ்டத்துக்கு போடலாம். செஞ்ச வேலைக்கு கூலிய கேட்டுத்தான் கொடுக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்காக நான் காட்டுக்கு போய் என் 3 சிநேகிதங்களை பலி கொடுத்துட்டேன். விலை மதிக்க முடியாத 3 உயிர்களுக்கு நீங்க கொடுக்கிறது கேவலம் 5 லட்சம் தானா? நீங்க கேட்டதுக்கு மேலதானே கொடுத்திருக்கோம். மகனை பிரிஞ்சு தினம் தினம் செத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு திரும்ப உயிரையே கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். உயிரை காப்பாத்துற மருந்துக்கு விலைய இவ்வளவு குறைவா கொடுத்தா எப்படி? உங்க பேத்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கு உங்க சொத்தெல்லாம் கொடுக்கலாம். கொடுப்பீங்க, கொடுத்தாகணும். என்ன வளர்ற? போட்டோ பாத்தீங்களா? குமுதா, இவளை தீர்த்த யாத்திரை அனுப்பட்டுமா இல்ல பரலோகத்துக்கே அனுப்பட்டுமா? நீ என்ன சொல்ற? ஓ அட பாவிங்களா! ஆமா, நாங்க பாவிங்க தான். இல்லாட்டி உங்க வீட்டை சுத்தி எங்க ஆட்களை துப்பாக்கியோட நிறுத்துவோமா? நீங்க இங்க சுதந்திரமா இருக்கலாம், ஆடலாம், ஓடலாம், பாடலாம். ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏதாவது சண்டித்தனம் பண்ண நினைச்சீங்க, இந்த துப்பாக்கிய சுண்டி விட்டா போதும். உயிரில்லாத உங்க உடம்பு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும். நாட்டுல வாழ்ந்த உங்க பேத்திக்கு நாகரிகத்தை நீங்க கத்துக் கொடுத்தீங்க. வெளியே கூட்டிக்கிட்டு போய் உலக அறிவை நான் கத்துக் கொடுக்கிறேன். நாளை நடக்க போற பொருட்காட்சி திறப்பு விழாவுக்கு நீங்க போகல, நாங்க போறோம். உங்க பேத்திக்கு பாடிகார்ட். என் வேலைக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தீங்க, நான் இதுக்கு வேலை கொடுக்க வேண்டி வரும். அப்புறம் என்ன விஷயம் இருக்கு? ஏதாவது கோட்டையை பிடிக்க போறியா? ஆமா, நான் கோட்டையத்தான் பிடிக்க போறேன். நாளைக்கு எனக்கு கிடைக்க போற பங்குல பெரிய சொர்க்கத்தையே உருவாக்க போறேன். இனிமே என் காட்டுக்கு நான் தான் ராஜா. என்னாச்சு? முன்னாடி டயர் பஞ்சர் நினைக்கிறேன். இறங்கி பாரு. டயர் நல்லதானே இருக்கு. அப்படின்னா நீ எதை தேடுறியோ அது இப்ப என்கிட்ட இருக்கு. எனக்கு கிடைக்கிற சொத்துல எவனாவது பங்குக்கு வந்துட்டான்னா அவனை ஒழிச்சு கட்டுறதுதான் என்னுடைய முதல் வேலை. சங்கர், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இவங்களை எல்லாம் பார்த்தா பெரியய்யாவுக்கும் ஷீலாவுக்கும் ஏதோ ஆபத்துன்னு தோணுது. நாம் இங்க இருந்து எப்படிப்பா தப்பிக்கிறது? தப்பிக்கலாம், உங்க ஆசீர்வாதத்தினால.